இதில் ஒரு பிள்ளையார் கோயிலும் முருகன் கோயிலும் சேர்ந்துருக்குது. பழம்பதி விநாயகர் ஆலயமும் இருக்குது. இது வந்து கடதாசி பூன்னு சொல்லுது. ஒரு தீபாவளி தினத்தன்று வந்து இங்கே வேள்வி நடக்கும். வணக்கம் ரவளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்றால், இன்றைக்கு அளவட்டி நாங்கள் வெள்ளாதை தான் நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, பல்லவட்டி டிஐடி கல்வி நிலையம். இப்படியே திரும்ப போகிறோம் எல்லாத்துக்கு போகிற பாதையால். பல்லவட்டியிலையும் பாருங்க நிறைய வயல் வழிகள் எல்லாம் இருக்குது. இது தோட்டம், சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்குது. அப்படியே வாழைத்தோட்டம் இருக்குது. நல்ல வண்ணமயமான பூக்கள் பூத்திருக்குது. இது வந்து கடதாசி பூன்னு சொல்லுவார்கள். நேரம் போவோம். வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இப்படி வந்து நாங்கள் விலகை பக்கமாக திரும்ப போகிறோம். இது வந்து அருணோதயா பள்ளிக்கூடத்துக்கு தான் அந்த ரோடு போகுது. இது பின் ரோடு. அப்படியே போவோம். இங்கே இன்னும் முழுமையடையாத நிலையில் வந்து இந்த வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே இதில் ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வேறுங்க, இதுலேயும் ஒரு பாடசாலை இருக்குது. வேறுங்க, இது அருணோதயா கல்லூரி. ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பாடசாலை தான் நடந்திருக்குது. இப்போ தற்பொழுது வந்து இந்த பாடசாலையெல்லாம் மூடப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு மிக்சர் கம்பெனி இருக்குது பாருங்க, 5 ஸ்டார் மிக்சர் கம்பெனி. அப்படியே நாங்கள் வந்து இடது கை பக்கம் திரும்ப போகிறோம். அருணோதயா கல்லூரி. இதுதான் முன்பக்க தோற்றம். இது ஒரு பெரிய பாடசாலை. அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சல் அலுவலகம் இருக்குது. பைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இது பெரிய கிரவுண்டு. வேறுங்க, அளவட்டிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஆதார வைத்தியசாலை. இதுதான் பிரதேச வைத்தியசாலை அளவட்டி. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இங்கே இதில் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு அப்பா கடை ஒன்று இருக்குது. தனு கொப்பர் கிச்சன். இது வந்து நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து அழுக்கச்சந்தி. அழுக்கச்சந்தி வந்து இப்படி இதால் போனால் அம்பனை சந்திக்கு போனால், இப்படியே நேரம் போனால் மெல்லாம் போகலாம். அப்புறம் நாங்கள் நேராக தான் போகிறோம் மெல்லாத்துக்கு. ஏங்க இதில் வெற வழியில் ஒரு வேத கோயில் தேவாலயம் ஒன்று இருக்குது பாருங்க.
இப்படி நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, அளவட்டியில் வந்து பெரிய வயல்வெளியே இதுதான். இங்கே வாங்க, இங்கே அலையும் பாருங்க, பெரிய வயல்வெளி ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம், எல்லாத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஒன்று இருக்குது பாருங்க. கிராமத்தில் வந்து பாருங்க ஒரு பேர் மயானம் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பெரிய கட்டுற பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே குமரன் மரக்காலை இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் வாகன பழுதுபார்க்கும் இடம் இருக்குது. இதுவும் ஒரு மரக்காலை தான். இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வேறுங்க இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடைபெறுவது என்னென்றால், தீபாவளி தினத்தன்று வந்து இங்கே வேள்வி நடைபெற இருக்கிறது. பாருங்க, பொண்ணு காத்த ஞான வைரவர் ஆலயத்தில் தான். இந்த வைரவர் ஆலயத்திற்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு. இப்படி நாங்கள் திரும்பி உள்ளுக்கு தான் போகிறோம். இந்த வைரவர் கோயில் வேறுங்க. அதுக்கு பக்கத்தில் இந்து மயானம் இருக்குது. நாங்கள் வந்து வலது பக்கத்தால் நாங்கள் திரும்ப போகிறோம். எல்லாம் நோக்கிய பயணம்தான். இது ஒரு சந்தை, அளவடி சந்தை வேறுங்க. அப்படி இருக்குது, பெரிய சந்தையாக இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கேயும் பாருங்க, நிறைய நான் பார்த்ததில் மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது. இதுலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது பாருங்க. இதுலேயும் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் நேராக போவோம். இங்கே பாருங்க, இந்த ஊருக்குள்ளே வந்து சிறுவர்களுக்கான ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. இதில் ஒரு தேவாலயம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து மெல்லாம் பழைய நீதிமன்றம் இதுதான். இதுதான் அந்த முன்பாயில் போகிறதுக்காக. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதுலேயும் ஒரு குலதெய்வ கோயில் ஒன்று இருக்குது ஊருக்குள்ள. அதோட வந்து ஆதிரன் மருத்துவ நிலையம் இருக்குது. இதில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கொண்டிருக்காங்க. இப்படி இந்த பாதையால் திரும்புவோம். பாருங்க, நாங்கள் மெல்லாத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மெல்லாதால் வந்து ஒரு ஒழுங்கைக்குள்ளே திரும்பி இருக்கிறோம். பாருங்க, நிறைய ஒழுங்கைகள் இருக்குது இதுக்குள்ளே. பாருங்க, ரோட்டுலாம் போடப்பட்டிருக்குது.
சின்ன சின்ன பாதைகளுக்கெல்லாம் ரோடு போடப்பட்டிருக்குது. அதோட அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு பெண்ட் ஒன்று வருது. நாங்கள் இந்த பெண்டாடான் திரும்ப போகிறோம் இடது பக்கமாக. இங்கே பாருங்கோ, இப்படியே நாங்கள் இந்தியாவில் திரும்ப போகிறோம். இதில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த நாங்கள் இந்த இப்போ நாங்கள் வந்து ஒரு இது ஒரு பாதையால் போய் கொண்டிருக்கோம். பாருங்க, எங்கே பார்த்தாலுமே அக்கம் பக்கத்துலாம் இங்கே வீடுகள் அதிகமாக இருக்குது. உண்மையில் பார்க்க வேணும், ஒரு அமைதியான இடம் இது. அமைதியான இடமா இருக்குது பாருங்க. இதில் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் நிறைய ஒழுங்கைகள் எல்லாம் இருக்குது. எந்த ஒழுங்கை காலம் நான் போகிறேன்னு தெரியல. அப்படியே போகிறோம், போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். பாருங்க, இந்த ரோட்டே கொஞ்சம் குன்றும் குழியமாக இருக்குது. பாருங்க, வெள்ளமெல்லாம் நிற்கிது. பாருங்க, இப்போ நாம் வந்து மெல்லாம் ஒரு ரோட்டு போ. இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. பாருங்க, பாருங்க, இந்த பெரிய உயரத்தில் வந்து மதில் கட்டிருக்கிறாங்களா. உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ விவசாயம் பண்ண நடக்குது போலாம் கிடக்குது. அது எனக்கு வடிவாக தெரியல. தெரிஞ்சாக்கள் இந்த ஊருக்கு இருக்கிறார்கள் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதோட நாங்கள் இந்த பாதையால் திரும்புவோம். பாருங்க, வெள்ளாத்துக்குள்ளேயே நிறைய வெண்டுகள் இருக்குது. இப்படியே நாங்கள் உள்ளுக்கால போவோம். இது அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. வேறு பெரிய ஒரு அம்மன் கோயில். பாருங்க, குளக்கரைக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு பிள்ளையார் கோயிலாக இருக்கணும். பாருங்க, இதில் ஒரு பிள்ளையார். இது என்ன பிள்ளையார்? இங்கே ஒரு நீலியம்மனே. இதில் ஒரு நீலியம்மனை பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ கோவரம் கட்டப்படுதாகவே என்ன, இது ஒரு கோபுரம் ஒன்று கட்டப்படுது. அதை நான் காட்டுறேன்.
இந்த பாதையை நாங்கள் திரும்பி நேராக போவோம். இதிலே நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே மெல்லம் பெரிய தம்புரான் ஆலயம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க, பெரிய வீடு ஒன்று. நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. மெல்லாத்தில் வந்து பிஓசி பேங்க் இருக்குது, ஹார்ட்வேயா இருக்குது. இந்த பெர்மனன்ட் கடையெல்லாம் போட்டு உடுப்புகள் எல்லாம் விற்று கொண்டிருக்காங்க. தீபாவளி ஏண்டபடியாக இங்கே வேறு உடுப்புகள் எல்லாம் இங்கே சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க விற்கிறதுக்காக. இந்த ஊரே வந்து களை கட்டி போயிருக்குது தீபாவளியால். இதில் ஒரு பிள்ளையார் கோயிலும் முருகன் கோயிலும் சேர்ந்து இருக்குது. பழம்பதி விநாயகர் ஆலயமும் இதெல்லாம் மகா வித்தியாலயம். ஓகே, நாங்கள் இப்போ இங்கே திரும்ப போகிறோம்னா நாங்கள் இடக்கை பக்கமாக தான் நாங்கள் திரும்ப போகிறோம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.